எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய நாள் பயணம் இருந்திருக்கு. வசந்த பாலன் அவர்கள் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு நடிகர் சங்க கார்டு கொடுத்தது சரத் சார் தான். ராதிகா மேடம் எல்லாருக்கும் எல்லாரையும் பரிச்சயமான ஒரு முகங்கள். Z5 என்னோட கெரியருக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக அவங்க இருந்திருக்காங்க. என்னோட படங்கள் இருக்கட்டும், இப்போ இருக்கிற இந்த மிகப்பெரிய வெப் சீரிஸில் அவங்க பண்ணியிருக்கிற ஒரிஜினல்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு பர்சனலாக வசந்த பாலன் சார் இது அப்ரோச் பண்ணி என்னை கேட்டபோது எங்களுக்குள்ள ஒரு ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஒரு ஒரு 10-15-12 வருஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரியும் இந்த வெப் சீரிஸ் ஒரு நல்ல பிரம்மாண்டமாக நல்ல ஒரு ஒரு வெப் சீரிஸாக வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவர் சொன்ன மாதிரி இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, காஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்டிங் கேட்டதுக்கப்புறம் எப்படி சார் இதை கோஆர்டினேட் பண்ணி பண்ண போகிறீங்க? ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் ஒரு ஒரு விதத்தில் இப்போ பிஸியாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வரணும். ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் சேர்த்து வெறும் சென்னையில் மட்டும் ஷூட் பண்ணுற சீரீஸ் இல்லை இது. அப்படிங்கும்போது அதுக்கான டைம் தான் அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. பட் சத்தியமாக சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு சரத் சார். பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணால் வேறு யாராவது ஃபோன் பண்ணால் கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் தட்டி கழிச்சிடலாம். சாரே அடிப்பார் நேராக, பாஸ் எங்கே பாஸ் இருக்கீங்க அப்படிம்பாரு. ஐயோ சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பேன். நாளைக்கு டப்பிங் கொஞ்சம் முடித்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஸோ அந்த லெவலுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும், சரத் சார் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு இதில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக இந்த குரூப்போட காம்பினேஷன் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் நான் தனி ட்ராக் படத்தில் ஐ திங்க் ஸ்ரேயாவோட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் இருந்தது. ஸோ மணிகண்டனா ஒரு 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 போலீஸ் காப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாரையும் பிடிக்க வச்சுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வெப் சீரிஸ் நீங்கள் எல்லாம் பார்த்து பேர் ஆதரவு தரணும். ஸோ நானுமே ஆக்சுவலாக ஐம் குவைட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். 17th அன்னைக்கு பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. Thank you, Vasantha Balan sir, for giving me this phenomenal opportunity to come back and to prove that women still have a place in this industry. Like I said earlier, it takes a very confident and a secure man in the madri or character for him to write a character like this for a woman. In today's day and age, we see that when the man takes it all, when it's so dominated by the men, we as women, as we as actors, have a very small place in it all. So in all of that, somewhere in between, there is a person like Vasantha Balan who writes such a strong, emotional and sensitive character like Kotravai. I signed this, I think, just when I was shooting Sulal. So in a way, it is a kind of a comeback. And I still remember Radhika ma'am calling me and telling me, Shreya, there's this amazing role and I would like you to do this. And with all my hesitations, and as usual, what I say is, I don't think I want to do it. But with Radhika ma'am and her amazing ability to convince somebody, she just felt like home to me. I remember having coffee with her and she telling me, you know, this is an amazing role for you, and given a choice, I would have wanted to do it, and I think you should do this. So I thank her, I thank Redan, I thank Pooja for all the coordination. I finally get to see, put a face to it. And thank you to the entire cast and crew. I think Vasantha Balan sir, Ninga Pathingana, has chosen very interesting characters, be it Kishore, be it Sarah, be it Bharat, be it Kani. I think Kani is such an amazing find. Asha, sir, Asha, right? I think, yes, Asha, who played a very fantastic character again in the show. And like that, there's an ensemble cast, Santanam Bharati sir, who again, I love pulling his leg from Sulal time. But yes, I think coming back after such a long time and being able to pull off such a strong role, I think I have to thank Vasantha Balan sir. He would constantly tell me, Ma, in the rumbo, ninga rumbo kannu
எடுத்துட்டு நீங்கள் கேமரா பார்க்காதீங்க. ஐ செட் வை சார் இல்லை அது திமிரு லுக் வந்துடும், நீங்கள் கீழே மட்டும் பார்த்துட்டு டைலாக் பேசுங்க. ஸோ வி ஹேட் டு கோ த்ரூ திஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன் வித் பாடி லாங்குவேஜ் அண்ட் த டிஃப்ரெண்ட் aspects of acting. But thank you so much, sir. Reuniting with you after Veil has been nothing but an absolute pleasure. Thank you so much, and I thank all of you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இது ஜீ5யோட என்னோட செகண்ட் வெப் சீரிஸ். ஸோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரீஸில் நான் கமிட் ஆகிருக்கேங்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை. வசந்தபாலன் சார் அங்காடி தெருவிலேருந்தே நான் அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஃபேன். ஸோ சார் டைரக்ஷன்னு சொல்லும்போதே நான் எதுவுமே கேட்கல. அது இல்லாமல் ரேடான் ப்ரொடக்ஷன், ராதிகா மேம், சரத்குமார் சார். ஸோ இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பரத் சாருக்கு பேரா ஒரு போலீஸாக பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜீ5ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜீ5 எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கௌஷிக் சார், கிருஷ்ணா சார், அப்புறம் எல்லாருக்குமே வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர், இங்கே இருக்க ஏடிஸ் எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கேர், ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணேன். டேரக்டர் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நிறையா ஆக்டிங்லே வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.